கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 10:8, 2 கொரிந்தியன்ஸ் 10:8. மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கல்ல, உங்களை ஊன்றக் கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. அதாவது, கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரம் எதற்குன்னா, உங்களை எடுத்து கட்டுவதற்காக. அதனால நான் என்ன செய்ய போகிறதில்ல, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு பெருமையாக நான் மேன்மை பாராட்டினாலும் அதுக்காக நான் வைக்கப்படுறதில்ல. அதாவது, நான் செய்த காரியத்தை குறித்து நான் சொல்லி நான் மேன்மை பாராட்டலை. நன்றாக கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரம் என்ன, மற்றவங்களை கெட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட அதிகாரம். அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவதற்கு நான் வைக்கப்படுவதில்லை. காரணம் என்ன? கர்த்தருக்கு மகிமை கிடைக்குது, எனக்கு கிடையாது. அதனால தான் அவர் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக அழகாக சொல்கிறாரு. எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? உங்களை ஊன்ற கட்டுவதற்கு, உங்களை எடுத்து ஊன்ற கட்டுவதற்கு. நீங்கள் இதை முடிக்கும்போது, இந்த நிருபத்தை முடிக்கும்போது 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனத்தில் கடைசி எழுதும்போது என்ன எழுதுகிறார்? ஆனதால் இடித்து போடவல்ல, ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். என்ன, நான் உங்களை பார்க்கும்போதும் அப்போ கூட நான் உங்களை கண்டிக்காதபடிக்கு நீங்கள் ஏற்கனவே இந்த கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் மனம் திரும்புங்க. காரணம், நான் உங்களை எங்கே நீங்கள் ஊன்ற கட்டப்பட வேண்டும், நீங்கள் எந்த இடத்துல கட்டப்பட வேண்டும் என்று சொல்வதற்காக நான் உங்களுக்கு இதை குறித்து முன்னமே எழுதியிருக்கிறேன். ஏன்னா என்னுடைய குறிக்கோள் என்ன? நீங்கள் சரியான முறையில் கர்த்தருக்குள்ளே கட்டப்பட வேண்டும், விசுவாசத்தில் பலப்பட வேண்டும், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் இன்னும் ஊன்ற கட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு இதை எழுதுகிறேன்னு. இதே 7வது அதிகாரத்தில் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில், இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவருடனே சொன்ன யாதொன்றை குறித்தும் வெட்கப்பட மாட்டேன். நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல தீத்துவுடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாய் விளங்கிற்றே. இப்போ என்ன, நாங்கள் உங்களுக்கு ஒருத்தனை சபையை விட்டு தள்ளி வைங்கன்னு சொன்னோம். அவன் பாவம் பண்ணுறவனாக இருந்தான், அவனை தள்ளி வச்சிங்க. அவன் அதை கேட்டு உணர்ந்து விட்டான். அதனால் அவனை மறுபடியும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னேன். ஏன்னா நான் கடினமாக எழுதும்போது ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவனை தள்ளி வைத்த உடனே அவன் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக மாறியது. அது என்ன வந்தது? அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டான். அவன் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. இதை குறித்து நான் தீத்துக்கிட்ட உங்களை பற்றி ஏற்கனவே பெருமையாக சொல்லி வைத்திருந்தேன். அது இப்பொழுது கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று பெருமையாய் எல்லாருக்கும் விளங்கிட்டேன். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எதற்காக? உங்களை எடுத்து கட்டுவதற்காக. அதை நான் சரியான முறையில் பயன்படுத்தி உங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறேன் என்று இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வோம்? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிய வேண்டிய காரியம் என்னென்னா, நமக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரம் எதற்குன்னா, நம்ம மற்றவர்களை எடுத்து கட்டுவதற்காகவே ஒன்றி அவங்களை இடித்து தள்ளுவதற்காக அல்ல. ஏன்னா சபையில் பிரசங்கிக்கப்படுகிற காரியமாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஒருத்தரோட பேசுகிற காரியமாக இருக்கட்டும், இது எல்லாமே எதற்காகனா, நாம் ஒருவரை ஒருவர் எடுத்து கட்டக்கூடிய மக்களாய், ஒருவரை ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இன்னும் தேறினவர்களாய் மாற்றக்கூடியதாய், நம்ம இன்னும் ஒருத்தரை ஒருத்தர் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழக்கூடிய மக்களாய் மாற்றுகிறவர்களாய் வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்தக்கூடிய காரியத்தையும் பார்க்கிறோம். மற்றவங்களை குற்றப்படுத்துவதற்கும் மற்றவர்களை ஒன்றுமில்லாமல் பண்ணுவதற்கும் அநேகர் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க. இல்லை சிலர் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களை பெரியவர்களாக மாற்றுவதற்காக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக என்ன சொல்லி கொடுக்குது? இல்லை, நீங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு மற்றவர்களை கர்த்தருக்கென்று ஊன்ற கட்டக்கூடியதாக, அதாவது கர்த்தருக்குள் அவர்கள் இன்னும் திடப்பட்டவர்களாய், கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழுகிறவர்களாய் மாற்றக்கூடிய ஒரு காரியத்திற்காகத்தான் கர்த்தர் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால் அந்த அதிகாரத்தை நான் சரியான முறையில் பயன்படுத்த போகிறேன். நான் பயன்படுத்தியிருக்கேன், அதை குறித்து நான் வைக்கப்பட மாட்டேன். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை
நம்ம மற்றவர்களை எடுத்து கட்டுவதற்கு உபயோகப்படுத்துகிறோமா, இல்லை மற்றவர்களை இடித்து தள்ள உபயோகப்படுத்துகிறோமா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா ரெண்டுமே கர்த்தர்கிட்டருந்து வரக்கூடிய அதிகாரம் தான். ஆனால் அந்த அதிகாரத்தை நம்ம எப்படி பண்ணுறோம்? அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறோமா? அப்படி இருந்தால் மனம் திரும்புவோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் மற்றவர்களை எடுத்து கட்டுவதற்கு தானே ஒழிய மற்றவர்களை கீழே விழப்பண்ணுவதற்காக அல்ல என்பதை புரிந்து கொண்டு எங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் இன்னும் ஆழமாய் எடுத்து கட்டக்கூடியதாயும் அவர்களை தேவனுக்குள் இன்னும் வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றக்கூடியதாய் இருக்க எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.